காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முன்வைத்த 20 அம்ச அமைதி திட்டத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஏற்றுக்கொண்டுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இருதரப்பும் ஒப்புக்கொண்டவுடன் போர் உடனடியாக முடிவுக்கு வரும். இஸ்ரேல் படைகள் பின்வாங்கும். அதே சமயம் பிணையாளிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும். ஒரு அனைத்துலக தற்காலிக பாதுகாப்பு படையை அமைப்பது, காசாவை நிர்வகிக்க ட்ரம்ப் தலைமையில் இடைக்கால ஆட்சி அமைப்பு உள்ளிட்டவை அந்த 20 அம்சங்களில் அடங்கும். தவிர ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை கைவிட வேண்டும். அமைதி வழிக்கு திரும்ப தயாராக இருப்பவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். காசா மக்களை வெளியேற்றாமல் அங்கிருந்தே அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவது ஆகிய பரிந்துரைகளும் அதில் உள்ளன. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய ட்ரம்ப், இத்திட்டம் பல தசாப்தங்களாக நீடித்து வரும் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வந்து மத்திய கிழக்கில் புதிய பாதுகாப்பு, அமைதி மற்றும் வளமான அத்தியாயத்தை தொடங்கும் என கூறினார். நேத்தன்யாகுவின் நம்பிக்கைக்கும் ஒத்துழைப்புக்கும் அவர் நன்றியும் தெரிவித்தார். அதேவேளை ஹமாஸ் அமைப்பும் இந்த அமைதி திட்டத்தை ஏற்க வேண்டும். மறுத்தால் ஹமாஸை முழுமையாக அழிக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு வழங்கும் என ட்ரம்ப் எச்சரித்தார். வெள்ளை மாளிகை இந்த உடன்பாட்டை வட்டார நிலைத்தன்மைக்கான முக்கிய முன்னேற்றமாக குறிப்பிட்டாலும் இந்த அமைதி திட்டத்திற்கு பரவலான ஒப்புதல் கிடைப்பது இன்னும் சவாலாகவே உள்ளது. 3 ஆண்டுகளாக நீடிக்கும் இஸ்ரேலிய தாக்குதலில் இதுவரை 66,000 பேருக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கால்ஃப் பிரியர்களே, ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 வரும் அக்டோபர் 3ஆம் தேதி சுங்கை புலோ கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது. டீ ஆஃப் மதியம் 1 மணிக்கு. QR கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம். வணக்கம் மலேசியா, சமூகத்தை ஒன்றிணைக்கிறது.